சிஎம் விஜய் அவர்கள பார்க்கறதுக்கு இன்றைய தினம் விஜயுடைய மனைவி சங்கீதா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதிகாலையிலேயே அவங்களுடைய வீட்டுக்கு வந்த சங்கீதாவ விஜயுடைய அம்மாவும், அப்பாவும் விஜய பார்க்கறதுக்கு விடவே இல்ல. இருந்தாலும் சங்கீதா வீட்ட விட்டு போகாம, வீட்டுக்கு வெளியவே விஜய்க்காக ரொம்ப நேரம் காத்திருந்திருக்காங்க. ஆல்ரெடி விஜய் வீட்டுக்கே வரல. விஜய் எப்ப வந்தாலும் விஜய பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு மனைவியா சிஎம் விஜய பார்க்க காத்திருந்த சங்கீதா விஜய் வந்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு பல எதிர்ப்புகள தாண்டி விஜய போய் பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்துமே அந்த நேரத்துல விஜயுடைய அம்மா, அப்பா சங்கீதாவ தடுத்து நிப்பாட்டி பயங்கர சண்டையும் போட்டுருக்காங்க. ஆனா, அதற்குள்ள சங்கீதா விஜயுடைய ரூமுக்கே போயிருக்காங்க. அங்க போனாலுமே விஜய பார்த்து சங்கீதாவால பேச முடியல. சங்கீதாவ அவங்க 2 பேரும் சேர்ந்து இழுத்துட்டு வந்து வெளிய தள்ளியிருக்காங்க. அத விஜய் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நேரா ஓடி வந்து சங்கீதா கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா, சங்கீதா எதுவுமே பேசாம, "சிஎம் ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். உங்களுடைய ரூம்ல உங்க பீரோல ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அத போய் எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. விஜய்க்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நேரா விஜய் பதட்டத்தோட அவருடைய ரூமுக்கும் ஓடியிருக்காரு. ஓடி போய் அவருடைய ரூம்ல இருக்கிற அவருடைய பீரோல திறந்து அதுல அப்படி என்ன கிஃப்ட் சங்கீதா வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திருக்காரு. அவர் எதிர்பார்த்தது பெரிய கிஃப்ட்ன்னு. ஆனா, அவரு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அங்க அவருக்கு காத்திருந்துச்சு. அந்த பீரோல சங்கீதா அவங்களுடைய டிவோர்ஸ் பேப்பர வச்சிருந்திருக்காங்க. அதோட ஒரு கடிதமும் இருந்திருக்கு. "இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன பத்தியும், என் குடும்பத்த பத்தியும் துளி கூட கவலை இல்லாம, நீங்க உங்க வேலைய மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நாங்க தேவையில்லன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நாங்க உங்கள நம்பி ஏமாற போறதில்ல. இது நம்மளுடைய டிவோர்ஸ் பேப்பர். நான் கையெழுத்து போட்டு அதிகாரப்பூர்வமா இங்க வச்சுட்டேன். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நீங்களும் கையெழுத்து போட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க. நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. சிஎம் ஆகறதுக்கு முன்னாடி என்னையும் உங்களையும் வச்சு எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலயும் அது தொடர வேணாம். என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு புடிச்ச வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா, நிம்மதியா வாழுங்க. அதே மாரி உங்கள நம்பி இவ்ளோ தமிழ்நாட்டு மக்கள் நீங்க நல்லது பண்ணுவீங்கன்னு ஆசைப்படுறாங்க. அதனால என்ன பத்தி யோசிச்சு நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு எதுவும் பண்ணாம போயிடாதீங்க. உங்களுக்கு புடிச்ச வாழ்க்கைய வாழுங்க. உங்கள புடிச்ச மக்களுக்கு, அவங்களுக்கு புடிச்ச மாரியான விஷயங்கள பண்ணுங்க." அப்படின்னு சங்கீதா அந்த கடிதத்த எழுதிட்டு, டிவோர்ஸ் பேப்பர வச்சுட்டு அங்கேருந்து கெளம்பி போயிருக்காங்க. விஜய்க்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சங்கீதா சொன்ன விஷயங்கள பத்தி யோசிச்சு, பயங்கர தலைவலியில அதே இடத்துல என்ன பண்ண தெரியாம, அந்த டிவோர்ஸ் பேப்பர உட்காந்து பயங்கரமா கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காரு.